ஓம் சாந்தி 30/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுகன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, பாபா உங்களை புருஷோத்தமலாக மாற்றுவதற்காக கற்பித்து கொண்டிருக்கின்றார். நம்மளை உத்தமமா ஆத்மா உத்தமமா ஆகிறதுக்காக பாபா சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் இப்போது கீழான நிலையிலிருந்து மிக சிறந்த ஆத்மாவாக ஆகிறீங்க. தேவதைகள் அனைவரையும் விட உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். தேவதைகள் தான் எல்லாரோட உயர்ந்தவர்களா இருக்கிறாங்க. முழு உலகத்திலுமே உயர்ந்த ஆத்மாக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவதைகள் தான்றாரு. அந்த மாதிரி நம்மளை பார்த்துட்டு இருக்காரு. கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் எந்த ஒரு பயிற்சியை இங்கே செய்கிறீர்கள்? அது சத்தியுகத்தில் இருக்காதுன்றாரு. பதில்: இங்கே தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஆத்மா அபிமானியாக ஆகி சரீரத்தை விடுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இந்த தேக சம்பந்தம் எல்லாத்தையும் மறந்து நான் ஆத்மா, நான் புள்ளியா, நான் தனியா வந்தேன், தனியா போகணும், அந்த உணர்வுல அந்த சரீரத்தை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதிகம் உழைக்கணும். இங்க எல்லாருமே அந்த சரீரம் விடுறதுக்கு எல்லாருமே யாராவது சரீரம் விட்டாலும் அழுகுறோம். நம்மளும் சரீரம் விட்டு போறதுக்கு இங்க அதிகம் உழைக்க வேண்டியிருக்கின்றாரு. சத்தியுகத்தில் சிரமமின்றி சரீரத்தை விட்டு விடுவார்கள். ஆனா சொர்க்கத்துல அப்படி கிடையாது. அவங்க ஈஸியா அந்த உடலை விட்டு ஆத்மா ஈஸியா இன்னொரு உடல் போயிடும். எப்படின்னா அந்த பாம்பு சட்டையை மாத்துற மாதிரி, பாம்பு அதோடைய தோலை உரிக்கிற மாதிரி ஈஸியா அவங்க மாத்திட்டு போயிடுவாங்க. இப்போது நாம் ஆத்மாக்கள், நாம் இந்த பழைய உலகம், பழைய சரீரத்தை விட வேண்டும்ன்றாரு. இப்பெல்லாம் நம்ம ஆத்மாக்கள், இப்ப நம்ம இந்த பழைய உலகம், பழைய சரீரத்தை எல்லாத்தையும் விட்டுறணும். புதியதை தான் எடுக்க வேண்டும் என்ற உழைப்பு அல்லது பயிற்சியை செய்கிறீர்கள். இப்போ நம்ம இந்த பயிற்சி தான் செய்யறோம். அதாவது அந்த பாபா பயிற்சி கூட சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சரீரம், இதுல நான் ஆத்மா இருக்கேன், அடுத்து பக்கத்துல பரிஸ்தா உடல் இருக்கு, அதுல நான் போய் பிரவேசமாகறேன். அப்புறம் அந்த பரிஸ்தா உடல்ல பக்கத்துல தேவதா சரீரம் இருக்கு, அடுத்த பிறவி, மறுபிறவி, அடுத்த பிறவி நமக்கு தேவதை, அந்த சரீரம் இருக்கு, அதுல போய் நான் பிரவேசமாகறேன். இந்த மாதிரி பயிற்சியை செய்ய சொல்றாரு. இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு புதுசு நான் எடுக்க போறேன்ற உழைப்பு அல்லது பயிற்சியை செய்யணும் அப்படின்றாரு. சத்தியுகத்துல இந்த பயிற்சிக்கு அவசியமே இல்லை. சொர்க்கத்துல அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணலாம் அவசியம் இல்லை. இயல்பாகவே அங்க ஆத்மா அபிமானி நிலையில இருப்போம். ஈஸியா அந்த உடலை விட்டு போகும். பாட்டு: தூர தேசத்தில் இருப்பவரேன் போடுது. ஓம் சாந்தி. இனிமேல ஞான குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். மீண்டும், அதாவது கல்பத்திற்கு பிறகும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். மீண்டும் தூர தேசத்தில் இருக்கக்கூடியவர் மாற்றானுடைய தேசத்திற்கு வந்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. எங்க தூர தேசம்னா பரந்தாமா, அங்க இருந்து இங்க மாயாவுடைய தேசம், ராவனுடைய உலகத்துக்காக வந்திருக்கிறாரு அப்படின்னு இந்த பாடல் சொல்லப்படுது. இது அந்த ஒருவருடைய புகழ் மட்டுமே ஆகும். அவரைத்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். அந்த ஒருத்தர் தான், அவர் தான் கடவுள், அவர் தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அவர் விசித்திரமானவராக, சரீரம் இல்லாதவராக இருக்கின்றார். அவருக்கு எந்த சித்திரமும் இல்லை. அவருக்கு எந்த ஒரு படம்லாம் இல்லை, போட்டோலாம் இல்லை, போட்டோலாம் எடுக்க முடியாது. அவர் விசித்திரமா இருக்காரு, சரீரம் இல்லாதவரா இருக்கிறாரு. பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை தான் தேவதைகள் என்று சொல்லப்படுகிறது. சிவ பகவானுடைய மகா வாக்கியம் என்று சொல்லப்படுகிறது. அவர் பரந்தாமத்துல இருக்கிறார். அவரை ஒருபோதும் சுகதாமத்தில் அழைப்பதில்லை. அவர் சொர்க்கத்துல யாரும் கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஜாலியா இருக்கும்போது யாரும் கடவுளை கூப்பிட மாட்டாங்க. துக்கதாமத்தில் தான் அழைக்கிறார்கள். துக்கமா இருக்கும்போது தான் உலகமே அழைக்குது அவரை. அவர் வருவதும் கூட சங்கம் யுகத்தில் தான். இப்பதான் அவர் வராரு. சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் புருஷோத்தமர்களாகிய நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். சொர்க்கத்துல நம்ம ஃபுல்லாவே முழு உலகத்திலயுமே நம்ம தான் இருப்போம். எல்லாருமே புருஷோத்தமர்களா தான் இருப்பீங்கன்றாரு. மத்திய காலத்தினர்களும் கீழானவர்களும் அங்கே இருப்பதில்லை என்றாரு. இந்த லட்சுமி நாராயணன் உத்தமர்களும் உத்தம புருஷர்கள் அல்லவா? இவர்களை அப்படி மாற்றக்கூடியவர் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா என்று பார்ப்போம். இந்த ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன்ட்டு பேர் வைக்கிறாங்க. ஸ்ரீனா உயர்ந்த, அந்த மாதிரி ஸ்ரீலட்சுமி ஸ்ரீநாராயணன் ஆக்கந்து யாருன்னா ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபா என்று சொல்வார்கள். ஸ்ரீ ஸ்ரீ என்று அந்த சிவபாபாய் தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு சன்னியாசிகள் போன்றவர்கள் கூட தங்களை ஸ்ரீ ஸ்ரீ என்று சொல்லி விடுகிறார்கள். ஆக பாபா வந்துதான் இந்த உலகத்தை மேன்மையுடையதாக இப்ப மாற்றுகின்றார். எந்த ஒரு சாது சன்னியாசிகளோ யாரையாவது மாத்துறாங்களா? யாரையும் மாற்ற முடியாது. இப்போ அவங்கள மாதிரி கூட இல்லத்துல இருக்கிறவங்கள அவங்கள மாதிரியே மாத்த முடியுமானா மாற்ற முடியாது. யாரும் மாற்ற முடியாது. ஆனா இங்க ஒருத்தர் மாத்தினுக்கிறாருன்னா அவர் யாரா இருந்தா கடவுள் தான். இவர் தான் உலகத்தையே மேன்மையுடையதான் மாற்றுகின்றார். சத்தியுகத்தில் முழு உலகத்திலும் உத்தம புருஷர்கள் இருக்கிறாங்க. உத்தமத்திலும் உத்தமம் மற்றும் கீழானதிலும் கீழான வித்தியாசத்தை இந்த சமயத்தில் நீங்க புரிஞ்சு கொள்கிறீர்கள்ன்றாரு.
இப்போ அடுத்த உலகம் வந்து சொர்க்கம். அதுக்கும் இப்ப இருக்கிற உலகத்துக்கும் வித்தியாசம் நமக்கு எப்படி தெரியுது? அது உத்தமத்திலும் உத்தமான இது, கீழானதிலும் கீழான உலகமா இருக்குது. ரெண்டுத்தையுமே நம்ம பாக்குறோம். கீழான மனிதர்கள் தங்களுடைய தரக்குறைவை காட்டுகிறார்கள்ன்றாரு. கீழானவங்க என்ன பண்ணுவாங்க? வார்த்தைகளால சண்டை போடுறது, அடித்தடி, இப்படிலாம் தரக்குறைவா நடந்துக்குவாங்க. அவங்க வந்து அவங்க செயல்லே காட்டுவாங்க. நாம் என்னவாக இருந்தோம், இப்போது மீண்டும் நாம் சொர்க்கவாசிகள் புருஷோத்தமங்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் சொல்றாரு. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். கலியுகவாசியா இருந்தவங்க தான் இப்ப புருஷோத்தமங்களா ஆகி சொர்க்கவாசியா ஆகிட்டு இருக்கிறோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இது சங்கமேகம் ஆகுன்றாரு. இந்த பழைய உலகம் புதியதாக ஆகிறது என்ற எதிர்பார்ப்பு, விருப்பம் உங்களுக்கு இருக்கிறதுன்றாரு. நமக்கு ஆசையா இருக்குது, எப்படா சொர்க்கம் வரும்ட்டு. பழையதுல இருந்து புதியதாக, புதியதுல இருந்து பழையதாக கண்டிப்பாக ஆகிறதுன்றாரு. கண்டிப்பா ஆகுன்றாரு. எப்படி இரவு வருது பகல் வருது, பகல் வருது இரவு வருது இல்லையா? அது மாதிரி இந்த பழசுல இருந்து புதுசா, புதுசுல இருந்து பழசா கண்டிப்பா இந்த உலகம் ஆகுதுன்றாரு. புதியதை சத்தியுகம் என்றும் பழையதை கலியுகம் என்றும் சொல்லப்படுகிறது. பாபா தான் உண்மையான தங்கம் ஆவார். உண்மையை சொல்லக்கூடியவர் அவர்தான். அவரை சத்தியம் என்று சொல்கிறார். அதனால சத்தியம், சிவம், சுந்தரம் சொல்லலாம். அனைத்தையும் சத்தியமாக கூறுகின்றார். இப்ப நமக்கு வந்து உண்மையதான் சொல்றாரு. ஈஸ்வரன் சர்வ வியாபி என்று சொல்கிறார்களே, இது பொய்யாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்கிறாரு சொல்றாங்கல்ல, அது பொய்யின்றார். பொய்யானதை கேட்காதீர்கள் என்று இப்போது பாபா கூறுகின்றார். நம்ம அரைக்கல்வமா அந்த பொய்யே தான் கேட்டுட்டு வந்தோம் இல்லையா? அதெல்லாம் இப்ப கேட்காதீங்கன்றார். தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள். ராஜ கல்வியின் விஷயம் தனிப்பட்டதாகுன்றாரு. அது அல்ப காலம் சுகத்திற்கானதாகும். அந்த நம்ம அது இதுவரைக்கும் கேட்டது இல்லையா? அதெல்லாம் அல்ப கால சுகத்திற்கானதாகும். அடுத்த பிறவி எடுத்தால் மீண்டும் புதிதாக படிக்க வேண்டியிருக்குன்றாரு. அது அல்ப கால சுகமாகுன்றாரு. இப்ப நம்ம அங்க படிக்கிறாங்களே, எஜுகேஷன் படிப்பு, டாக்டர் ஆகுறாங்க, கலெக்டர் ஆகுறாங்க. இந்த ஒரு பிறவிக்கு தான், அடுத்த பிறவில திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். இது 21 பிறவிகளுக்கு 21 தலைமுறைக்கானதாகின்றாரு. தலைமுறை என்று சந்ததியை தான் சொல்லப்படுகிறது. அங்கே ஒருபோதும் அகால மரணமே நடப்பதில்லை. இங்கதான் இந்த ஆக்சிடென்ட், ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் நடக்குது இல்லையா? அங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி அகால மரணம் நடக்காது. இங்கே பாருங்கள் எப்படி அகால மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஞானத்தில் கூட இறந்து விடுகிறார்கள் சொல்றாரு. நீங்கள் இப்போது காலனிடம் வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம காலனை வெற்றி அடையணும். அதாவது மரணத்தையே வென்ற ஆத்மாவா மாறிட்டு இருக்கிறோம். அது அமரலோகம், இது மரணலோகம் என்பதை தெரிந்துள்ளீர்கள். அங்கே முதுமை அடையும் போது நாம் இந்த சரீரத்தை விட்டு விட்டு சென்று குழந்தையாக ஆவோம் என்று காட்சி ஏற்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா நம்ம சொர்க்கத்துல வயசாகும்போது 150 வருடம் ஆகும்போது இந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடல் குழந்தையா ஆக போறோம். அந்த காட்சி அங்க ஏற்படும். இங்கே சரீரத்தை விடுவதற்கு உழைப்பு தேவைப்படும் நிலையில் இப்ப இருக்கிறாங்க. இங்க வந்து சரீரம் விடவே மாட்டாங்க, வயசே ஆயிடும். அவ்வளவு சீக்கிரம் அந்த உடம்பு விட்டு போக முடியல, கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஆத்மா வந்து சரீரத்தோட அட்டாச் ஆயிருக்கு. பற்று, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் வந்து அதுக்கு இருக்கிறதுனால அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க, பேரம் பிள்ளைங்களை பார்க்காம போக மாட்டாங்க, வீடை விட மாட்டாங்க, கடையை விட மாட்டாங்க. இந்த மாதிரி அது மேல இது மேல புத்தி இருக்கிறதுனால அந்த சரீரம், அது கடைசியில சரீரத்தையே விட மாட்டாங்க. அந்த சரீரம் தான் நான்ட்டு நம்ம இறந்துட்டோம் இல்லையா? அந்த கடைசியில அதை விடுறதுக்கு உழைப்பு தேவைப்படும் நிலையில் இருக்கிறாங்க இங்க கலியுகத்துல. அங்க அப்படி கிடையாது. அப்படியே பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே உழைக்கும் விஷயம் அங்கே சாதாரணமாகி விடுகிறது. அதாவது இங்க எதெல்லாம் கஷ்டமோ அங்க சத்தியுகத்துல அதெல்லாம் ஈஸின்றது. இங்க தேகம் உட்பட என்னவெல்லாம் இருக்கிறதோ அனைத்தையும் மறந்து விட வேண்டாரு. அதுக்கான ப்ராசஸ் இங்கேதான் கொடுக்குறாரு. என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் மறந்துடுங்க, இந்த தேகத்தையே மறந்துங்க, இதுவே நம்ம கூட வராது. தேக சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாம், இதுக்கு போடுற ட்ரெஸ், இதுக்கு சாப்பிட்ற சாப்பாடு, இது கூட உறவினர்கள், இதுக்கு வாழறதுக்கு கூட வந்து எல்லா உறவினர்கள் எல்லாரும் தேவைப்படுறாங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே மறந்துடுங்க. கடைசியா நம்ம தனியா வந்தா தனியா தான் போக போறோம். யாரும் நம்ம கூடவே வர முடியாது. ஏன்னா அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க பிளே பண்ணணும் இல்லையா? நம்ம ஆசைப்படுறது தப்பு. அதனால நமக்கு எப்போ டைம் வருதோ அப்போ நம்ம கரெக்டா அந்த சரீரத்தை, அதாவது சத்தியுகத்துல எப்படி விடுவோமோ அந்த மாதிரி இங்க சந்தோஷமா போகணும். தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும்ன்றாரு. இப்ப நீங்க உங்களை ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இந்த பழைய உலகத்தை விட வேண்டும், புதிய சரீரத்தை எடுக்க வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு அங்க போய் புது உலகத்துக்கு போய் புது சரீரத்தை எடுக்கணும். ஆத்மா சதோபிரதானமாக இருந்த போது அழகான சரீரம் கிடைச்சதுன்றார் பாபா. எப்படி ஆத்மாவோ அப்படிதான் சரீரம். ஆத்மா தூய்மையா இருந்ததுன்னா அழகா சரீரம் கிடைக்கும். ஆத்மா தூய்மையற்றதா ஆயிடுச்சுன்னா கருப்பா அழகற்ற சரீரம் கிடைக்கும். பிறகு காம சிதையில் அமர்ந்ததன் மூலம் கருப்பாக தாமோபிரதானமாக நீங்க ஆகிட்டீங்க. எனவே சரீரம் கூட கருப்பாக தான் கிடைக்குதுன்றாரு.
அழகானவர்லேருந்து அழகற்றவராக நீங்க இப்ப ஆகிட்டீங்க. கிருஷ்ணருடைய பெயர் கூட கிருஷ்ணரே ஆகும். பிறகு அவரை ஏன் ஷியாம் சுந்தர் என்று சொல்கிறீர்கள்? கேக்குறாரு பாருங்க. பக்தி மாதத்துல கிருஷ்ணர் பேர் கிருஷ்ணர் தானே, அவர் எதுக்கு ஷியாம் சுந்தரார்னா பாட்டு பாடுறீங்க? எதுக்கு அவருக்கு அந்த பேர் வச்சுக்கீங்கன்னா, ஷியாம்னா கருப்பு, சுந்தர்னா அழகு. அதனால அவர் வந்து கருப்பு, அழகா இருந்தவர் தான் கருப்பாயிட்டாராம். அதனால அவர் பேர் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சித்திரங்களில் கூட கிருஷ்ணருடைய சித்திரத்தை கருப்பா உருவாக்கி விடுகிறார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. சதோ பிரதானமாக இருந்தபோது சுந்தராக இருந்தார், அழகாக இருந்தார் என்று இப்போது நீங்க புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது தமோ பிரதான ஷியாமாக கருமையாக ஆகியுள்ளார். சில கோயில்லாம் இருக்கும், அதுல கிருஷ்ணர் ராதேவன் கருப்பா இருப்பாங்க. அது ஏன் அவ்வளவு அழகா இருந்தவங்க இப்படி கருப்பா காமிச்சிட்டாங்க? அதான் அந்த தமோ பிரதானமா அவங்களேதான் வேற வேற உடல் எடுத்து இப்படி தூய்மையற்றவங்களா ஆனதுனால அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. சதோ பிரதானமானவர்களை புருஷோத்தம் என்றும் உயர்ந்தவர்கள் என்றும், தமோ பிரதானமானவர்களை தாழ்வானவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது என்றார் பாபா. பாபா எப்போது தூய்மையானவராக இருக்கின்றார்? பாபா எப்பவுமே அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அதனால தூய்மையா இருக்கிறாரு, அழகாவும் இருக்கிறாரு. அவர் அழகானவர்களாக மாற்றத்தான் வருகின்றார். அவரே ஒரு வழிபோக்கன், அழகான வழிபோக்கன் வந்து எல்லாரையும் மாத்திட்டு போயிடுறாரு, அழகா மாத்திடுறாரு. வழிபோக்கர் அல்லவா? கல்பமாக வருகின்றார். இல்லை என்றால் படை உலகத்தை யார் புதிதாக மாற்றுவார்கள்? அதாவது அந்த கீதையில எழுதியிருப்பாங்க, நான் வந்து அதர்மம் தலை தூக்கும் போது யுகம் யுகமும் வர்றேன் அப்படின்னு. யுகம் வரல, இவ்வளவு சங்கம் யுகத்துல கல்பமா வராரு. இல்லைன்னா யார் வந்து இந்த மாதிரி மோசமான உலகத்தை மாத்துறது? யாருக்கு அந்த சக்தி இருக்கு? ஏதாவது ஒரு மனுஷனால மாத்த முடியுமா யாரையாவது? ஒன்றும் இல்லை, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களே நம்மளால மாத்த முடியாது. இந்த முழு உலகமே எவ்வளோ பேர், எவ்வளோ 1000 கோடி மக்கள், அதுலயே அவங்கவுங்க அடிச்சுக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார் மாத்துறது? அதாவது கடவுள் தான் மாத்தி ஆகணும். இல்லை என்றால் பழைய உலகத்தை யார் புதிதாக மாற்றுவார்கள்? இது தூய்மையற்ற மோசமான உலகமாகின்றார் பாபா. இந்த விஷயங்களை உலகத்தில் யாருமே தெரிந்திருக்கவில்லை என்றார். ஆனா இது யாருக்குமே தெரியாது. இது வந்து ஒரு மோசமான உலகம், இவ்வளவு அதர்மம் நடக்குது, கொலை கொள்ளை, ரோட்ல யாராவது நிம்மதியா நடந்து போக முடியுதா? எங்க என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி இப்ப இருக்குது. பாபா நம்மை புருஷோத்தமங்களாக மாற்றுவதற்காக கற்பித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இப்போது நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். ஆனா உலகம் எப்படி இருந்தாலும் பாபா நம்மளை மாத்திட்டு இருக்கிறாரு. நம்மை உத்தமர்களாக மாற்றுவதற்காக பாபாவுக்கு நமக்கு ஆசிரியரா வந்து கற்பித்துக் கொண்டிருக்காரு. மீண்டும் தேவதைகளாக ஆவதற்கு நாம் மீண்டும் பிராமணர்களாக ஆகியுள்ளோம். இப்ப நம்ம வந்து போன கல்பத்துல மாதிரி இந்த கல்பமும் நம்ம வந்து பாபாட்ட வந்திருக்கிறோம். தேவதை ஆவதற்காக பிராமணரா ஆகியிருக்கோம். நீங்கள் சங்கமயுக பிராமணர்கள் ஆவீர்கள். இப்போது சங்கம யுகம் என்பதை உலகம் தெரிந்திருக்கவே இல்லை. ஆனா உலகத்தாருக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு யுகம் இருக்கு, கடவுளே வந்து டீச் பண்றாரு, அது சங்கம யுகம் அப்படிலாம் யாருக்கும் தெரியாது. சாஸ்திரங்களில் கல்பத்தின் ஆயுளில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று எழுதிவிட்டதால் கலியுகம் இன்னும் குழந்தையாக இருக்கிறது என்று புரிந்து கொள்கிறார்கள். சாஸ்திரத்துல எழுதியிருக்கிறாங்க என்னன்னா, சத்தியுகம் லட்சக்கணக்கான ஆண்டு, கலியுகம் வந்து அதுவும் வந்து 40,000 சிலதுல எழுதிக்கிறாங்க, சிலதுல வந்து கல்பத்தின் ஆண்டே வந்து லட்சக்கணக்கான ஆண்டுன்னு எழுதிருக்காங்க. கலியுகம் 40,000 ஆண்டுன்னு எழுதிருக்காங்க. அது ஒன்றும் குழந்தையா, இப்பதான் ஸ்கூல் படிக்குதான் கலியுகம். இன்னும் அது எப்போ வந்து பெருசாகி அது எப்போ அது முடியறது? அது வரைக்கும் இருக்கணுமா உலகத்துல? இன்னும் குழந்தையா இருக்கான், இன்னும் பல ஆண்டு இருக்கான், அழியாகும். உலகம் அழியாது, கலியுகம் இன்னும் அவ்வளவு ஆண்டு இருக்குன்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாம் இங்கே உத்தமரிலும் உத்தமமாக கலியுக தூய்மையற்ற நிலையிலிருந்து சத்தியுகம் தூய்மையானவர்களாக மனதில் வந்து தேவதையாக ஆவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை இப்போது நீங்கள் மனதில் புரிந்து கொள்கிறீர்கள். இப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? பாபாட்ட சென்டருக்கு எதுக்கு வந்து பிகேவா எதுக்கு ஆயிருக்கோம்னா, உத்தமரிலும் உத்தமமா கலியுக தூய்மையற்ற நிலையில இருந்து சத்தியுக தூய்மையாவதற்காக வந்திருக்கிறோம். மனுஷன்ல இருந்து தேவதையாக வந்திருக்கிறோம்ன்றது இப்ப நம்ம மனசுல புரிஞ்சிடும். பாட்டுலாம் இருக்குல்ல, மனிதன் என்பவன் தேவன் ஆகலாம்ட்டு. அப்ப ஆக முடியும். அதுக்குதான் வந்து பாபா நம்ம முயற்சி பண்ண வைக்கிறார். கிரந்தத்திலும் மகிமை இருக்கிறது, அழுக்கு துணியை துவைத்தார்ன்ட்டு குரு கிரந்த்ல எழுதியிருக்கு. அதாவது கிரந்தன்றது சீக்கிய தர்மத்தினுடைய நூல். குருநானக்கு வந்து அவர் சொன்னது, அவர் இருக்கும்போது அந்த எழுதுல அவர் சொன்னதெல்லாம் அவங்க வந்து குறிப்பெடுத்து அதை வந்து அந்த நூலை உருவாக்கிட்டாங்க. அதை தான் சீக்கியர்கள் படிப்பாங்க. அதுல இருக்குது பாபாவோட மகிமை வந்து நிராகார், அவரு பரம்பிதா பரமாத்மா அவர் அழுக்கு துணியை துவைச்சார்ந்துட்டு அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கிரந்தம் படிப்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனா அதை சீக்கிய தர்மத்துக்காரங்களுக்கு தான் அது தெரியாது. இது என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அழுக்கு துணினா ஆத்மாதான் அழுக்கு துணியா இருக்கு. அதை வந்து துவைக்கும் போது சில துணியெல்லாம் கீஞ்சி போகுதுன்னு சொல்லுவாரு. ஏன்னா அவ்வளோ ரொம்ப தூய்மை இல்லாம இருந்தா பாயிண்ட், நம்ம பாபா என்ன பாயிண்ட் சொன்னாலும் அது மனசு ஏத்துக்காது.
அப்ப ரொம்ப மனசு அவங்க வந்து ஃபாலோ பண்ண முடியாது அவங்களால அப்படின்ற அந்த மாதிரி ரொம்ப துணியெல்லாம் கிழிஞ்சு போயிடலாம் பாபா ஞானம் சொல்லும் போது. இப்போ அழுக்கு துணின்றது நம்ம ஆத்மா தான். இந்த சமயத்தில் பாபா வந்து முழு உலகத்திலும் உள்ள மனிதர்கள் அனைவரையும் தூய்மையாக்குகின்றார். நீங்கள் அந்த தந்தையின் முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். கடவுள் தான் வந்து பேசிட்டு இருக்கிறார். இந்த படைப்போர் மற்றும் படைப்பினுடைய ஞானத்தை வேறு யாருமே தெரிந்திருக்கவில்லை. பாபா தான் ஞான கடல் ஆவார். அவர் சத்தியமானவராக இருக்கிறார், உயிரோட்டமானவராகவும் இருக்கின்றார், மறுபிறவி அற்றவராக இருக்கின்றார், அமைதி கடல், சுகக்கடல், தூய்மையின் கடலாக இருக்கின்றார். அவரோட மகிமை பாருங்க. சத்தியம், உயிரோட்டமா சச்சித்தானந்தம் சொல்லுவாங்க. உயிரோட்டமா இருக்கிறார். யார் சொன்னது கடவுள் இல்லைன்ட்டு? கடவுள் உயிரோட்டமா இருக்கிறார். காத்து கரண்ட்டை கண்ணால பார்க்க முடியாது, அது மாதிரி அவர் கண்ணால பார்க்க முடியாது, ஆனா இருக்கிறார். அவர் உணர முடியும். மறுபிறவி அற்றவராக இருக்கிறார். பிறப்பிறப்புல வர்றதுல உடல் தான் இல்லை. உடல் இல்லைன்னா உண்மை இல்லைன்னு அர்த்தமா? உடல் இல்லைனாலும் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். பேயெல்லாம் நம்புறீங்களா? உடல் இல்லைனாலும் பேயெல்லாம் இருக்குதுன்னு நம்புறீங்களா? அது மாதிரி கடவுளே இருக்கிறாரு. கடவுள் வந்து அவருக்கு உடல் இல்லை. அமைதி கடல், சுகக்கடல், தூய்மையின் கடலாக இருக்கிறார். வந்து இந்த ஆசையை கொடுங்கள் என்று அவரை தான் அழைக்கிறாங்க. உங்களுக்கு பாபா இப்போது 21 பிறர்களுக்கு ஆசையை கொடுத்து கொண்டிருக்கிறார். இது அழிவற்ற படிப்பாகின்றாரு. கற்றுத்தரக்கூடியவரும் அழிவற்ற தந்தையாவார். படிப்பும் அழிவற்ற படிப்பு, சொல்லிக் கொடுக்கிறவரும் அழிவற்றவர். நீங்கள் அரை கல்பம் ராஜ்யத்தை அடைகிறீர்கள், பிறகு ராவண ராஜ்யமாக ஆகிவிடுகிறதுன்றாரு. 2500 வருஷம் நமக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போறாரு. நம்ம போய் அலையணும். அங்க வந்து 2500 வருஷம் நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ராஜா தான் நம்ம காட்டுலதான் மழை. சத்தியகம் ஃபுல்லா, வேதாயம் ஃபுல்லா நம்ம தான் ஆட்சி புரிய போறோம். அதாவது எல்லாருமே, அது பிரஜையா இருந்தாலும் சரி, வேலைக்காரனா இருந்தாலும் சரி, முழு உலகம் நம்மளுடையது. அதான் சொல்றாரு. நீங்க அரை கல்பம் ராஜ்யம் புரிய போறீங்க, பிறகு ராவண ராஜ்யம் ஆகுது, அதுக்கப்புறம் மாயாவோட ராஜ்யம், அதுக்கப்புறம் வந்துருவாங்க எல்லாரும். அப்புறம் உலகம் இப்ப எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆயிடும் போக போக. அரை கல்பம் ராமராஜ்யம், அரை கல்பம் ராவண ராஜ்யம் ஆகின்றாரு. உயிரினும் மேலானவர் ஒரு பாபாவே ஆவார். ஏனென்றால் குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்திற்கு அழைத்து செல்கின்றார் இல்லையா? அதனால்தான் அவர் என்னன்னு சொல்றோம், உயிரினும் மேலானவர் சொல்றோம். உயிரினும் மேலானவர் ஒரு தந்தை தான். ஏன்னா நம்மள எல்லாரையும் இப்ப துக்கத்துல இருந்து விடுவிச்சு அளவற்ற சுகத்துக்கு நமக்கு அழைத்து போகிறாரு. அவர் எங்களுடைய உயிரினும் மேலான அன்பான பரலோகீக தந்தை என்று நீங்கள் நிச்சயத்தோடு இப்ப சொல்றீங்க. நம்ம சொல்றோம். பிராணன் என்ற ஆத்மாவை தான் சொல்லப்படுகிறது. மனிதர்கள் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். அதான் உயிர்னா பிராணன். பிராணன்றது ஆத்மா. ஆத்மாதான். அதனாலதான் உயிரினும் மேலானவர் என்று சொல்றோம். எல்லாருமே அவரை தான் நினைக்கிறாங்க. ஏனென்றால் அரை கல்பத்திற்கு துக்கத்திலிருந்து நம்மளை விடுவித்து அமைதி மற்றும் சுகத்தை கொடுப்பவர் தந்தையே ஆவார். எனவே உயிரினும் மேலானவர் ஆகிவிட்டார் அல்லவா? நாம் சத்தியத்தில் எப்போதும் சுகமுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும், சொர்க்கத்துல நம்ம வந்து அழவே மாட்டோம். அந்த அளவுக்கு சுகமா இருப்போம். எப்பவுமே சிரிச்சுட்டு அப்பும் சிரிப்போட தேவதைகள் வாழ்வாங்க. எப்பவுமே சுகமுடையவர்களா நம்ம இருக்கிறோம்ட்டு நம்ம புரிஞ்சிடும். மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். மற்றவங்க எல்லாருமே கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு பரந்தாமம் போயிடுவாங்க. நம்ம சொர்க்கத்துக்கு போய் நடிப்போம். பிறகு ராவண ராஜ்யத்தில் துக்கம் ஆரம்பிக்கிறது. அப்ப சொர்க்கம் நம்ம முடிச்சுட்டு வரும்போது நம்மளும் மறுபிறவி எடுத்து நம்ம மாயா ராஜ்யத்துல வந்துதான் ஆகணும். அப்பொழுது துக்கம் ஆரம்பிக்குது. துக்கம் மற்றும் சுகத்தின் விளையாட்டாக இது இருக்குதுன்றாரு. இங்கேதான் அவ்வப்போது சுகம், அவ்வப்போது துக்கம் இருக்கிறது என்று மனிதர்கள் புரிந்து கொள்கிறார்கள். அது கிடையாது. பாபா சொல்றாரு, இங்கதான் அரை கல்பம், அதாவது கொஞ்ச நேரம் சுகம் கொஞ்ச நேரம் துக்கம் இருக்குதுன்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. ஆனா வந்து அப்படி கிடையாதுன்றாரு. அதாவது இப்ப இன்னைக்கு நம்ம ஜாலியா சிரிக்கிறோம்னா நாளைக்கே அழற மாதிரி ஏதாவது ஒன்று நடக்கும்ட்டு சொல்லுவாங்க. சாதாரணமா வந்து அந்த மாதிரி மக்கள் வந்து பேசுவாங்க. இங்கதான் அவ்வப்போது சுகம் அவ்வப்போது துக்கம்ட்டு. ஆனா பாபா சொல்றாரு, ஒரு காலத்துல இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னா சுகமா இருந்துச்சு. அப்ப டெய்லியுமே எல்லாரும் ஜாலியா தான் இருந்தாங்க. அதாவது இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு அழுவோம் அப்படிலாம் கிடையாது. ஒரு காலம் இருந்துச்சு, ஃபுல்லாவே நம்ம சுகத்துலதான் நடந்தோம் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. சொர்க்கம் தனிப்பட்டது, நரகம் தனிப்பட்டது என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். சொர்க்கத்தை ராமர் வந்து ஸ்தாபனை செய்கின்றார், நரகத்தை ராவணன் தான் ஸ்தாபனை செய்கின்றான்னு சொல்றாரு. அவனை வருஷம் எரிக்கிறாங்க. அந்த 10 கலர் அவனை வருஷம் எரிக்கிறாங்க. ஆனா ஏன் எரிக்கிறாங்க? அவன் என்ன பொருள்ன்ட்டு போன்ற எதையுமே தெரிந்திருக்கவில்லை. எவ்வளவு செலவு செய்யறாங்க. இந்த பக்தி மார்க்கத்துல நிறைய செலவு செய்யறாங்க. ராமனுடைய சீதா பகவதியை ராவணன் கவர்ந்து சென்று விட்டான் என்று எவ்வளவு கதைகளை அமர்ந்து சொல்கிறாங்க. ராமாயணம்
ராமாயணத்தை சொல்றாரு. ராமாயணத்துல கூட அந்த சீதாவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கதைன்றாரு. மனிதர்கள் அப்படி நடந்திருக்கும் என புரிந்து கொள்கிறார்கள். மனிதர்களும் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த மாதிரிதான் ராவணன் கடத்திருப்பான் போல அவன் பொம்மையை போட்டு ஏறி பொண்ணு அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மையில இந்த 5-10 விகாரம், ஆணுக்கு 5, பெண்ணுக்கு 5, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நம்மளை பாபாட்ட இருந்து பிரிச்சதே. அதுதான் முதல் அந்த தேக அபிமானத்துல கொண்டு வந்து ஆத்மாவை பரமாத்மா வந்து பிரிச்சிருச்சு. ராமர்கிட்ட இருந்து சீதையை பிரிச்சிருச்சு. அதுதான் ராவணன். அவங்க தெரிஞ்சுக்காம இந்த பொம்மையை வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. 10 தலை ராவணன்ட்டு. இப்போது நீங்கள் அனைவருடைய தொழிலையும் தெரிந்துள்ளீர்கள். இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. முழு உலகத்தின் வரலாறு புவியியல் எந்த ஒரு மனிதனும் இப்ப தெரிஞ்சுக்கல. பாபா தான் தெரிந்திருக்கிறார். அவரை உலகத்தை படைத்தவர் என்றும் சொல்ல முடியாது. உலகம் இருக்கவே தான் இருக்கிறதுன்றாரு. பாபா உலகத்தெல்லாம் படைக்கல. உலகம் எப்பவுமே இருக்குதுன்றாரு, அழிவதில்லைன்றாரு. அது வந்து பிரளயம்லாம் ஆகிறதுல அப்படியே மாற்றத்துக்கு உட்படுது உலகம். மற்றபடி உலகம் இருக்கவே இருக்குது. அவர் ஒன்றும் உலகத்தெல்லாம் படிக்கல. பாபா வந்து இந்த சக்கரம் எப்படி சுட்டுகிறது இந்த ஞானத்தை மட்டும்தான் நமக்கு கொடுக்குறாரு. மற்றபடி உலகத்தெல்லாம் புதுசா படைக்கல. ஆத்மாவெல்லாம் புதுசா படைக்கல. கெட்டவங்களா நல்லவங்களா மாத்துறாரு. இந்த உலகம் அப்படியேதான் இருக்குது. காலங்காலமா அப்படியேதான் இருக்குதுன்றாரு. பாரதத்தில் இந்த லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது ஒரு காலத்துல. பிறகு என்ன ஆனது? தேவதைகள் யாருடனாவது சண்டையிட்டார்களா என்ன? எதுவும் இல்லை. அரை கணத்திற்கு பிறகு இந்த ராவணராஜ்யம் ஆரம்பமானதன் மூலம் தேவதைகள் இறங்கும் மார்க்கத்தில் சென்று விடுகிறார்கள். அந்த தேவதையா நடிச்ச ஆத்மாதான் மறுபிறவி எடுத்து இறங்கும் மார்க்கத்துல போயிட்டாங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போயிட்டாங்க. மற்றபடி யாரும் யுத்தத்தில் தோற்கடித்தார்கள் என்பதெல்லாம் இல்லை. இப்ப தேவதைகள் கூட போய் அசுரர்கள் சண்டை போட்டாங்க, வீழ்த்தி தேவதைகளை தோற்கடிச்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாதுன்றாரு. படை போன்றவற்றின் விஷயம் எதுவுமே இல்லை. படை எடுத்து போயெல்லாம் தேவதைகளால சண்டை போட முடியாது. அந்த அளவுக்கு தைரியம் யாருக்கும் கிடையாது. மாயா தான் தோற்கடிச்சிச்சு. சண்டையின் மூலம் ராஜ்யத்தை அடையவும் இல்லை, இழக்கவும் இல்லை. யோகத்திலிருந்து தூய்மையாக ஆகி தூய்மையான ராஜ்யத்தை நீங்கள் ஸ்தாபனை செய்றீங்க. இப்ப கூட நம்ம சண்டை போட்டு ராஜ்யத்தை பிடிக்கல. யோகா பண்ணி சைலண்ட் சக்தி மூலமா தூய்மையாகி நம்ம வந்து தூய்மையான ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபனை செய்யறோன்றாரு. மற்றபடி கைகளில் எந்த பொருளும் நம்ம கிட்ட இல்லை. இப்ப கத்தி வச்சிருக்கோமா, இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று நடக்குதுன்ற மாதிரி நமக்கு மாயாவோட மல்யுத்தம். நம்ம புத்தியில தான் அந்த மாயா ஓடுது இல்லையா, நமக்குள்ளார புத்தியில ஓடுது. அதே நம்ம வெல்லணும். பாபா நினைவுல நமக்குள்ளார எந்த ஒரு விகாரமும் வரக்கூடாது. ஆத்மால அதை வெல்லணும். அதை மற்றபடி கையில எல்லாம் நம்ம கத்தியெல்லாம் வச்சு நம்ம யாருக்கையும் சண்டை போடல. இது இரட்டை அகிம்சை ஆகுன்றாரு. ஒன்று தூய்மையின் அகிம்சை, மற்றொன்று நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லைன்றாரு. ஒண்ணு வந்து காம விகாரத்தை வெல்றது, இன்னொன்னு கோப விகாரத்தை வெல்றது. யாருக்கும் துக்கம் கொடுக்கூடாது. அனைத்திலும் கடுமையான இம்சை காம கொட்டாரி விஸ்வதாகுன்றாரு. அதுதான் முதல் இடை கடைசி வரை துக்கம் கொடுக்கிறது. ராவண ராஜ்யத்தில் தான் துக்கம் ஆரம்பமாகிறதுன்றாரு. மாயாவோட ராஜ்யத்துலதான் இந்த துக்கமே. 5 விகாரம் வந்தது இல்லையா, அதுல இருந்தான் துக்கம் ஆரம்பமாச்சு. வியாதிகள் ஆரம்பமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் மனநோய். உடம்புல நோய், ஆனா மனநோய் தான் அதிகம். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நோயா மாறிடுச்சு. எவ்வளவு அதிக வியாதிகள் இருக்கின்றன. அநேக விதமான மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கப்புறம் உடம்புலயும் நோய். ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒரு தடவையும் நோய் பரவுது. அது என்னதான் நோயின்னு தெரியாது. ஆனா அதனால நிறைய பேர் இறக்குனாங்க. அந்த மாதிரி நடந்துருக்குது. ஹிஸ்டரியில எடுத்து பார்த்தோம்னா கொரோனா வந்த மாதிரி ஒரு காலத்துல அதே மாதிரி இன்ஃபுளுயன்ஸா அந்த மாதிரி வைரஸ் வந்துருக்கு. அதுல அப்படியே ஒரு கோடிக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. இது மாதிரிதான் வந்து நடந்திருக்குது 100 வருஷத்துக்கு ஒரு தடவை. பாபா சொல்றார், அநேக விதமான மருந்துகள் வந்து கொண்டிருக்கின்றன. நோயுற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் அல்லவா, அதனால உடம்பு நோயாயிடுச்சு. நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு இப்ப நோயற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இப்ப நம்ம ஆத்மா சக்திசாலியா ஆகணும். பாபா நினைவின் மூலமா ஆரோக்கியமா ஆகிறோம். பாபா நினைச்சு நம்ம உடலும் ஆரோக்கியமா ஆகுது, ஆத்மாவும் ஆரோக்கியமா ஆகுது. நம்ம 21 பிறவிக்கு இப்ப நோயற்றவர்களா ஆகிடுவீங்கன்றாரு. அங்கே துக்கம் அல்லது வியாதியின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை. சொர்க்கத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது, யாராவது இறந்துட்டாங்கன்னு மாட்டாங்க, அதெல்லாம் எதுவுமே அங்க கிடையாது. அங்க துக்கம் வியாதியின் பெயர் அடையாளமே இருப்பதில்லை. அதற்காகவே படித்து கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஞானத்தை சிவன் கிட்ட படிச்சுட்டு வரோம். பகவான் நமக்கு கற்பித்து நம்மை பகவான் பகவதியாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளனர். நமக்கு தெரியும், பரம்பிதா பரமாத்மா சிவன், அவர்தான் அல்லா, ஜஹோவா, சத்குரு, ஜெகோவா, அல்லா, ஜெகோவா, காட்ஃபாதர்ன்ட்டு எல்லா இடத்துலயும் அவரை வந்து கூப்பிடுறாங்களே, வேற பேர்ல. அவர் தான் நமக்கு சொல்லி கொடுத்து நம்மளை பகவான் பகவதியாக மாற்றி கொண்டிருக்காரு. அவரை மாதிரியே நம்மளை மாத்திட்டு இருக்காரு.
படிப்பும் கூட எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது, எவ்வளவு ஈஸியா இருக்கு. இங்க யாரெல்லாம் படிக்கிறாங்க? பெரியவர்களும் படிக்கிறாங்க, சின்னவங்களும் படிக்கிறாங்க, நடுத்தர வயசும் படிக்கிறாங்க. அப்ப இந்த படிப்பு ஈஸியா தானே இருக்கும். இதனா ரொம்ப கஷ்டமா உங்களுக்கு நான் மேக்ஸ், அல்ஜிப்ரா அப்படி இல்லாம சொல்லி கொடுக்குறாரு, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் அவ்வளவு கஷ்டமாவா இருக்குது புரியாத அளவுக்கு. நடைமுறையில எப்படி பிராக்டிக்கலா இருக்கணும், எப்படி நடக்கணும், யாருமே எப்படி துக்கம் கொடுக்கூடாது, ஆசீர்வாதம் கொடுக்கணும், யாரை பத்தியும் பேசக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு. பேசிக் மேனர்ஸ், டிசிப்ளின், இப்படி இருந்தீங்கன்னா தேவதை ஆவீங்கன்னு அழகா சொல்லி கொடுக்குறாரு. இது என்ன கஷ்டம் நமக்கு? அது மாதிரி ஆத்மான்னு புரிஞ்சு அவரை நினைங்கன்றாரு. இதுல என்ன கஷ்டம்? ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த உடம்ப பத்தி நினைக்காதீங்க. உடம்பு வந்து மண்ணோட போகும்போது நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுட்டு எல்லாரையும் ஆத்மாவை பார்த்து அன்பு கொடுங்கன்றாரு. இதுல என்ன நமக்கு கஷ்டம் இருக்குது? அரை முக்கால் மணி நேரத்தில் முழு சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைத்து விடுகிறார். அரை மணி நேரம் போதும், 3/4 மணி நேரம் போதும். 7 நாள் கோர்ஸ் ஃபுல்லுத்தி எடுத்து முடிச்சிருவாரு. யார் யார் 84 பிறகுகள் எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். நமக்கு தெரியும் யார் இந்த ஞானத்தை ஆர்வமா கேட்கறாங்க, ஃபாலோ பண்றாங்க, ஸ்ரீமத் படி நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவாங்க. சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட்ல இருந்தே வருவாங்க. 84 பிறகுகள் எடுப்பாங்க. பகவான் நமக்கு கற்பிக்கின்றார். அவர் நிராகாரமானவராக இருக்கின்றார். அவருடைய உண்மையான பெயர் சிவன் ஆகும். நன்மை செய்பவர் அல்லவா? சிவன்னாலே கல்யாணக்காரி, நன்மை செய்பவர், அனைவருக்கும் நன்மை செய்பவர், அனைவருக்கும் சத்கதியை வழங்கும் வள்ளலாக இருக்கின்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை. இன்னைக்கு பாபா மகிமை தான், அவர் மகிமையை அவர் சொல்றார். உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதர்களாக நம்மளை மாற்றுகின்றார். பாபா கற்றுக் கொடுத்து புத்திசாலிகளாக்கி வெளியில் சென்று கற்றுக்கொடுங்கள் என்று கூறுகிறார். பாபா ஃபர்ஸ்ட் குழந்தைகளை பாலனை பண்றாரு, படிக்க வைக்கிறாரு, சாப்பாடு போடுறாரு, சொல்லி கொடுக்குறாரு, கொஞ்சம் மேனஸ் எல்லாம் மாத்துறாரு. அப்புறம் வெளில அனுப்பிச்சு விட்டுறாரு, ஓடிப்போங்க. 14 வருஷம் கழிச்சு தபசியம் முடிஞ்சோடனே தாதி தீதிகள்லாம் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டாரு. அவங்களாம் போய் கிளாஸ் எடுங்கன்ட்டாரு. அந்த மாதிரி இப்ப நம்மளும் வந்து படிக்கிறோம்னா நம்ம போய் வெளியில கிளாஸ் எடுக்கணும். நமக்குலாம் அவ்வளோ நாள் டைம் கிடையாது. கொஞ்ச நாள்லயே நம்ம ரெடி ஆகி நம்ம போய் வெளியில எல்லாருக்கும் சொல்லணும், இந்த மாதிரிங்க நாங்க இப்படி இருந்தோம், இப்படி ஆக்கிட்டாரு கடவுள், இப்படி எங்களுக்கு கிளாஸ் எடுத்து இப்படிலாம் நாங்க மாறிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்மளும் வெளியில உள்ளவங்களுக்கு இந்த பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும். அப்பெல்லாம் அப்புறம் கடைசியா வந்து நம்மள மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க, அவங்க பக்கத்து வீட்டுலதான் இருந்தாங்க, எல்லாம் இவங்க மட்டும் அடைஞ்சினாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லைன்னு சொல்லுவாங்க. கடவுள் வந்திருக்காருன்னு ஒரு ஒரு செகண்ட் சொல்லியிருந்தா நாங்களும் வந்திருப்போம், அந்த பாடத்தை கவனிச்சிருப்போம்ட்டு நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா இப்ப சொன்னா கேட்கவே மாட்டாங்க, அடப்பவங்க வேலையை பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க வந்து தர்மராஜபுரியில பாபா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, எங்களுக்கு சொல்லவே இல்லைங்க, பக்கத்து வீட்டுல தாங்க இருந்தாங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நாங்களும் வந்து கிளாஸ் கேட்டிருப்போம் பாபா அப்படின்ட்டு பாபாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதுதான் பாபா சொல்றாரு, இப்போ நீங்க வந்து புத்திசாலியாகி கற்றுக் கொடுத்து, பாபா கற்றுக் கொடுக்கறதெல்லாம் புத்திசாலிகளாக்கி நம்மளை வெளியே போய் கற்றுக் கொடுங்கன்ட்டு சொல்றாரு. இந்த குமாரிகளுக்கு கற்பிப்பவர் சிவபாபா தான் ஆவார். இங்க சொல்லி கொடுக்குறது வேற யாரோ மனுஷங்களோ இந்த பிரம்மா பாபாவோ கிடையாது. இங்க சொல்லி கொடுக்குறது சிவபாபா, கடவுளே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. பிரம்மாவின் மூலம் உங்களை தத்தெடுத்துக்கிறேன்ட்டு சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மா எங்கிருந்து வந்தாரு? இந்த விஷயத்தில் தான் குழப்பம் அடைகிறார்கள். இவர் பேரு ஏன் பிரம்மா வச்சுக்கிறாங்க, இவர் யாரு, இவர் எதுக்கு மக்களின் தந்தை அப்படின்ட்டு குழப்பமாயிடுறாங்க. ஏன்னா பக்தியிலே பாத்தீங்கன்னா நிறைய சாது சன்னியாசிகள் போட்டோவா வச்சு வணங்கிட்டாங்களா, ராகவேந்திரர், ரமண மகரிஷி, சாய்பாபான்ட்டு. இங்கேயும் வந்து இவரை பேச பார்த்து, பிரம்மா பாபாவோட பேச பார்த்து குழம்பு போயிடுறாங்க. இவர் யாரு, இவர் எதுக்கு பிரம்மா அப்படின்ட்டு குழம்பிடுறாங்க. பல பிறவின் கடைசியில் இவரை பிரம்மாவை நான் தத்தெடுத்துக்கிறேன் என்று கூறுகிறார். பாபா சொல்றார், இவர் தான் ஃபர்ஸ்ட் பிறவில கிருஷ்ணரா இருந்தார். இவர் தான் நிறைய பக்தி பண்ணியிருக்கார். துவாபரேகத்துல இருந்து வேற பிறவி எடுத்து இவர் தான் வந்து கடைசி பிறவில நான் வந்து இவர் உடல்ல வந்து இவர் தான் பாக்கியசாலி ராதம், இவரை தான் பிரம்மாவா நான் மாத்தி இவர் மூலமா தான் நான் வந்து படைக்கிறேன். அதனால்தான் இந்து தர்மத்துல பிரம்மா மூலமா படைப்புன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. பிரம்மா மூலமா படைப்பு, விஷ்ணு மூலமா பலனை, சங்கரன் மூலமா விநாசம்னு சொல்லியிருப்பாங்க. காடி அவரே செய்ய மாட்டாரு, இந்த மாதிரி இவங்க மூலமா செய்வாருன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் யார் செய்யறது செய்விக்கிறதுன்னு அதை மறைச்சிட்டாங்க. யார் செய்யறது செய்விக்கிறதுனா சிவன் தான். ஆனா இவங்க 3 பேர் மூலமா செய்விக்கிறாரு. பிரம்மான்றது அந்த ஒரு பிரம்மா கிடையாது, அவருக்கு 1000 கைகள் காமிச்சிருக்காங்க இல்லையா. அதனால பிராமணர்கள் இருக்கிறாங்க, அவரோட குழந்தைகள், அவங்க மூலமா செய்விக்கிறாரு. இப்ப நான் இவரை தத்தெடுக்கிறேன்ட்டு சொல்றாரு. நிறைய பிறவிகள் யார் எடுத்தது? இந்த லட்சுமி நாராயணன் தான் முழுமையாக 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. உண்மையில இந்த இந்து தர்மத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் தேவி தேவதைகளா இருந்தாங்க. அவங்கதான் முழுசா 84 பிறவிகள் எடுக்கிறாங்க. அதுலயும் லட்சுமி நாராயணன் தான் அவங்களுடைய ஃபேமிலி, அவங்கதான் வந்து
ஃபர்ஸ்டே 9 லட்சம் பேர் டோட்டலா அவங்க எல்லாரும் 84 பிறவி எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆகையினால் கிருஷ்ணரை ஷியாம் சுந்தர் என்று சொல்லிடுறாங்க. நாம் தான் சுந்தராக இருந்தோம். பிறகு 2 கலைகள் குறைந்தது. கலைகள் குறைந்து குறைந்து இப்போது எந்த கலையுமே இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம் சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க தான் அது கழுதை தேஞ்சு கட்டெரும்பாய் போச்சுன்றாரு. நீங்க தான் அப்படி இருந்தீங்க, நீங்க தான் அப்படி ஆயிட்டீங்க. இப்போது தமோ பிரதானத்துல இருந்து மீண்டும் எப்படி சதோ பிரதானமாக ஆவதுன்ட்டு பாபா வழி சொல்றாரு. பாபா கூறுகின்றார், என்னை நினைவு செய்திருந்தால் தூய்மையாகிறது. ரொம்ப ஈஸியான ஒரு வழி சொல்றாரு பாருங்க. இப்போ வந்து ரொம்ப வீணா போயிடுச்சுன்னா அந்த பொருள் என்ன பண்ணும், தூக்கி நம்ம குப்பையில போடுறோம். பாபா குப்பையில போடாம எடுத்து எப்படி தூய்மை ஆகிறதுன்னு வழி சொல்றாரு. அதை வந்து நான் எப்படி பாலிஷ் பண்ணி சரி பண்ணி திரும்ப நான் வந்து அதை தூய்மை ஆக்குறேன்றாரு. அப்போ வந்து நம்ம சரி பண்றதுக்கு ஒரு ஈஸியான வழி சொல்றாரு. ஒண்ணுமே இல்லை, உங்களை என்ன வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்க, அந்த மலை ஏறி வாங்க, சாப்பிடாதீங்க இல்லாம சொல்றாரு. சாப்பிடாம படைங்க, இதெல்லாம் பக்தியில சொன்னாங்கல்ல. அப்ப அது மாதிரி இவ்வளவு மைல் தூரம் நடந்து என்னப்பா அங்க வா இங்க வான்னு ஏதாவது சொல்றாரா? எதுவுமே சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, எங்க இருக்கிறீங்களோ இருங்க, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு என்ன நினைங்க, என்னை நினைச்சா என்ன மாதிரி ஆயிடுவீங்க, தூய்மை ஆயிடுவீங்கன்றாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? இது ருத்ர ஞானம் எங்கம் என்பதையும் தெரிந்துள்ளீர்கள். எண்ணத்தில் பிராமணர்கள் தான் வேண்டும். இப்ப யாகம் வளர்த்துறாங்கன்னா பிராமின்ஸ் தான் வளர்த்துவாங்க. இது வந்து சிவனே உருவாக்குற ருத்ர ஞான யாகம் யஜ்ஞம். இதுக்கு யார் தேவைப்படுறாங்க? உண்மையான பிராமணர்கள் தேவைப்படுறாங்க. உண்மையான பிராமணர்களோடு பொய் சொல்றாங்க. எதுவுமே உண்மையா தூய்மையா இல்லை. இங்க தூய்மையான பிராமணர்கள் தேவைப்படுறாங்க. குழந்தைகளாகி நீங்கள் உண்மையான பிராமணர்கள் சொல்றாரு. நீங்க தான் உண்மையான பிராமணர்கள். அங்க வெளியில இருக்காங்களோ அவங்க கூட எல்லாமே பத்திரமா தான் இருக்கிறாங்க, தூய்மையற்றவரா இருக்கிறாங்க. ஆனால் நீங்க வந்து உண்மையான பிராமணர்கள், உண்மையான கீதை சொல்லக்கூடியவர்கள் நீங்க தான். அவங்க வந்து சொல்றாங்க கீதை தான், ஆனா அவங்களுக்கு தெரியாது அந்த கீதையை சொன்னது யாருன்னு. ஆனா உண்மையான கீதை சொல்லக்கூடியவர்கள் நீங்க தான். ஆகையினால் தான் நீங்கள் உண்மையான கீதா பாடசாலை என்று எழுதுகிறீர்கள். அந்த கீதையில் பெயரையே மாற்றிட்டாங்க. யார் எப்படி கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தான் வந்து எடுப்பாங்கன்றாரு. நீங்க என்னதான் தலையை வச்சுனாலும் யாருக்கு இந்த முரளி புரியுமோ அவங்களுக்கு தான் புரியும், மற்றவங்களாம் புரியாது. யார் கல்பத்துக்கு முன்னாடி ஆஸ்தி எடுத்தாங்களோ அவங்கதான் வந்து எடுப்பாங்க. நிறைய பேருக்கு அகங்காரத்தின் காரணமா முரளியை கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது? புக்கை வாங்கி புக்கை அப்படியே ஓரமா கிடக்கும் வீட்டுல, படிக்கவும் மாட்டாங்க, மற்றவங்க சொல்லியும் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் என்னதான் பாபா பேச்சு அவங்க கேட்குறாங்க? இந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. பிகேஸ் தங்களுடைய மனதில் கேளுங்கள், நம் முழுமையான ஆசையை அடைய முடியுமா? இப்ப நீங்க பாபா சொல்றாரு, உங்க மனசுல நீங்க கேளுங்க, நான் முழுமையான ஆசையை அடைய முடியுமா அப்படின்ட்டு கேளுங்க. மனிதர்கள் சரீரத்தை விடுகிறார்கள் என்றால் வெறும் கையோடு தான் செல்கிறார்கள். அந்த அழியக்கூடிய வருமானம் உடன் செல்ல போவதே இல்லைன்றாரு. இப்போ எல்லாம் வெளியில சாகுறாங்கல்ல, செத்தாங்கன்னா என்ன ஆகும்? எதையும் எடுத்துன்னு போக முடியாது. அததான் அந்த அவர் பேர் மறந்துச்சு, அலெக்சாண்டர் வந்து அத்தனை நாடுகளை வந்து கைப்பற்றினார். அவர் வந்து கைப்பற்றி எல்லாம் நிறைய ராஜ்யத்தை பிடிச்சாரு. ஆனா கடைசியா அவர் சொல்லிட்டு போனது என்னன்னா, நான் சாகும்போது சவப்பெட்டிக்கு வெளியில என் கையை தொங்க விட்டுருங்க, நான் போகும்போது எதுவுமே எடுத்துன்னு போல அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி இங்க எல்லாருமே எப்படி போறாங்க? எல்லாமே வெறும் கையோட தான் போறாங்க. என்னதான் இவங்க கலெக்டர் டாக்டரா இருந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும், பெரிய பெரிய பணக்காரரா இருந்தாலும் எதுவுமே கூட எடுத்துன்னு போக போறது இல்லை. வீடு வாசல் குழந்தை குட்டி யாரையுமே கூட்டு போக முடியாது. அந்த அழியக்கூடிய வருமானம் உடன் செல்ல போவதே இல்லை. நீங்கள் சரீரத்தை விட்டீர்கள் என்றால் கை நிறைந்திருக்குன்றார். நமக்கு எப்படி கை நிறைந்திருக்கும்? நம்ம என்ன கையோடைய போக போறோம்? நம்ம புத்தியோட போக போறோம். மனசு புத்தி சம்ஸ்காரத்தோட போக போறோம். மனசு ஃபுல்லா பாபா நினைவு, புத்தி ஃபுல்லா ஞானம். அப்ப நிறைஞ்சுதானே போவோம். சம்ஸ்காரம் தேவதை சம்ஸ்காரம், இப்படிதான் நம்ம போக போறோம். போகும்போது இப்படி போனோம்னா எப்படி போவோம்? நம்ம அப்படியே ஆத்மா எங்க போவோம்? சொர்க்கத்துக்கு போயிடுவோம். மனசு ஃபுல்லா பாபா நினைவு, புத்தி ஃபுல்லா ஞானம், பாபா சொல்ற ஞானம், சம்ஸ்காரம் ஃபுல்லா தேவதை சம்ஸ்காரம். தேவதை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இங்கே சம்ஸ்காரத்தை நம்ம உருவாக்கிடணும். அப்ப நம்ம சரீரத்தை விட்டோம்னா புத்தி என்ற கை நிறைந்திரும். ஏனென்றால் நீங்கள் 21 பிறவிகளுக்கு தங்களுடைய வருமானத்தை சேமித்து கொண்டிருக்கிறீங்க. இப்பதான் நம்ம இந்த படிப்பு படிச்சு நம்ம பாபாட்ட இருந்து அளவற்ற வருமானம் சேமிச்சுட்டு இருக்கோம். மனிதர்களுடைய வருமானங்கள் அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடுன்றாரு. கையால எதையும் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா? ஆனா ஆத்மா புத்தியில எடுத்துட்டு போக முடியும். புத்தியில இருக்கிறத யாராவது வாங்கிக்க முடியுமா? யாரும் வாங்கிக்க முடியாது. கையில வச்சிருந்தா புடின்னு ஓடிடுவாங்க. அதனாலதான் பாபா புத்தியில ஸ்டோர் பண்ணி அனுப்புறாரு. இப்போ ஒருத்தவங்க படிப்பு வந்து அடுத்தவங்களால அபகரிக்க முடியுமா? நான் டாக்டர் படிக்கிறேன், உங்களால அதை அபகரிக்க முடியுமா? முடியாது. நான் டாக்டர் ஆனா நான் தான் சம்பாதிப்பேன், நான் வைத்தியம் பார்ப்பேன். அது வந்து நீங்க உங்களால என்னை எதுவுமே பண்ண முடியாது இல்லையா?
புத்தியில இருக்கிற ஞானத்தை யாராலும் திருட முடியாது. அதனாலதான் பாபா புத்தியில வச்சுட்டாரு. புத்தியை பிடிச்சி தெய்வீக புத்தியா மாத்திட்டாரு. அதுல கொண்டு போய் ஞானத்தை ஸ்டோர் பண்ணி கூட்டிட்டு போறாரு எல்லாரையும். அப்ப கொண்டு போய் அடுத்த பிறவில எங்க விட்டாருன்னு யாருக்கு தெரியும்? இங்க இருக்கிறவங்க நம்மளை கேவலமா தான் பார்ப்பாங்க. இன்னும் இதெல்லாம் படிச்சுட்டு இவங்க அப்படியே தேவதை ஆகுறாங்கன்ட்டு. ஆனா பாபா நம்மளை கொண்டு போய் சொர்க்கத்துல விட போறாருன்னு இங்க அவங்களுக்கு எப்படி தெரியும்? அடுத்த பிறவில அவங்க வந்து பார்க்க போறாங்களா என்ன? அவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம போயிருவோம். நம்ம அடுத்த பிறவி நம்ம அங்க போயிட்டு தேவதையாயிருவோம். இங்க எடுத்துட்டு போற ஞான செல்வம் எல்லாமே அங்க மாட மாளிகைலாம் மாறிடும். அப்படியே மாறிடும். இதை விட நாம் ஏன் மாற்றி பாபாவிடம் கொடுத்து விடக்கூடாதுன்றார். இங்க இருக்கிறது எல்லாம் இப்ப அழிய போகுது. அதனால ஏன் இப்ப இருக்கிறது நம்மளது எல்லாத்தையும் பாபாட்ட மாத்தி இன்ஷூர் பண்றக்கூடாதுன்றார். இங்கே இன்ஷூர் பண்ணிட்டீங்கன்னா அங்க வந்து மாளிகையா கிடைச்சிடும். யார் அதிகம் தானம் செய்கிறார்களோ அவர்கள் அடுத்த பிறவியில் செல்வந்தர்களாக ஆகிறார்கள்ன்றாரு. இப்ப நம்ம எவ்வளவு தானம் இப்ப சும்மாவே பக்தியில தானம் பண்ணாலே அடுத்த பிறவில கிடைச்சிடும். மாற்றிக் கொள்கிறார்கள் அல்லவா, அடுத்த பிறவில உங்களுக்கு கிடைச்சிருது. இப்போது நீங்கள் 21 பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்கு மாற்றுகின்றீர்கள்ன்றாரு. இப்ப நம்ம ஒரு பிறவி கிடையாது. அவங்க வந்து பக்தியில ஒரு பிறவி தானம் செஞ்சா அடுத்த பிறவில கிடைக்கும். நம்ம ஒரு பிறவி இப்ப தானம் செஞ்சா 21 பிறவிகளுக்கு புதிய உலகத்திற்கு மாற்றுகின்றீர்கள். அதற்கு பதிலாக உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு கிடைக்கும். இங்க நீங்க போய் உண்டியல்ல ஒரு 5 ரூபா போடுறீங்க. பாபா ஒரு செங்கல் வச்சுக்கோங்க. பாபா அப்படியே ஒரு மாளிகை கொடுப்பாரு. எத்தனை பிறவிக்கு? 21 பிறவிக்கு மாளிகை கொடுப்பாரு. என்ன மாளிகை? தங்க மாளிகை, வெள்ளி மாளிகை வந்துடும். நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அப்படியே அங்க வந்துடும். அவர்கள் ஒரு பிறவிக்கு அல்ப காலத்திற்கு தான் மாற்றுகிறார். நீங்களும் 21 பிறவிகளுக்கு இப்ப மாற்றுகின்றீர்கள்ன்றாரு. பாபா வள்ளல் ஆவார். பாபா பாருங்க, வள்ளல் எதுவுமே சும்மா வாங்க மாட்டாரு. நான் வந்து சென்டர்ல முண்டியல்ல இவ்வளவு போட்டேன் அப்படின்னா அவர் சும்மாலாம் அதை வாங்கிக்க மாட்டாரு. அதுக்கு ரிட்டர்ன் அவர் கொடுத்தே ஆகணும். நம்ம வீக்கே ஆக்கியிருக்கிறாரு, இவ்வளவு சேவை வாங்குறாருன்னா இதுக்கு ரிட்டர்ன் அவர் கொடுத்தே ஆகணும். அதனால அவர் யாரையும் சும்மாலாம் வேலை வாங்க மாட்டாரு, சும்மாலாம் காசு வாங்க மாட்டாரு. எல்லாத்துக்குமே ஒரு பிரதிபலன் இருக்குது. அது 21 பிறவிக்கு இருக்குது. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சேவை செய்யணும். இது நாடகத்தில் இப்ப பதிவாகி உள்ளதுன்றாரு. யார் எவ்வளவு செய்கிறார்களோ அதற்கேற்றபடி பலனை அடைகிறார்கள். அதனால கீதா பாடசாலை ஓபன் பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு அங்க ராஜ பதவி கிடைக்கும். அதனாலதான் சொல்றாரு, எவ்வளவு பேர் பலன் அடைகிறாங்க அதுக்கான ரிட்டர்ன் அவர் கொடுப்பாரு சொர்க்கத்துல. அவர்கள் மறைமுகமாக தான புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அல்ப காலத்திற்கு தான் பலனே கிடைக்குது. இது நேரடியானதாகன்றாரு. இப்போது அனைத்தையும் புதிய உலகத்திற்கு நம்ம மாற்ற வேண்டும்ன்றாரு. இப்ப என்னெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் மண்ணோட அழியறதுக்கு பதிலாக கொண்டு வந்து பாபாட்ட கொடுத்து எதையாவது அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்கன்றாரு. அதுக்காக மொத்தத்தையும் கொடுக்க தேவையில்ல. நம்ம பக்தியில எடுத்து வைக்கிறோம் இல்லையா, பாபா ஒரு முறையில சொல்லிக்கிறாரு. பக்தியில எப்படி எடுத்து வைக்கிறீங்களோ அந்த மாதிரி மஞ்சள் துணியில முடிச்சு வச்சு கொண்டு போய் திருப்பதியில போடுவாங்க. அதே மாதிரி எடுத்து வைங்க. மாசத்துக்கு இவ்வளவு ரூபாய் பாபாக்குன்னு எடுத்து வைங்க. கொண்டு வந்து சென்டர்ல கொடுங்க. உங்களை ஏழையா இருந்தா பாபா நம்மளால முடிஞ்சது நம்ம கொடுக்குறோம். நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடுக்கணும் பாபாக்காக. பிரம்மாவே பாருங்கள் எவ்வளவு துணிச்சலான காரியத்தை செய்தார். பிரம்மா பாருங்க, பிரம்மா பாபாலாம் மாதிரிலாம் நம்ம இருக்கவே முடியாது. துணிச்சலா அப்படியே எவ்வளவு அமௌண்ட் இருந்தா எல்லாத்தையும் போட்டு அப்படியே ஃபுல்லா 350 குழந்தைகளை பாலனை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் பிசினஸே செய்யல, அப்படியே இதுலயே இறங்கிட்டார். அனைத்தையும் ஈஸ்வரன் கொடுத்தார் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இவை அனைத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று பாபா இப்போது கூறுகின்றார். நம்ம ஏற்கனவே பக்தியில என்ன சொல்லணும், இந்த குழந்தைய ஈஸ்வரன் கொடுத்தாரு, இந்த வீடை ஈஸ்வரன் கொடுத்தாரு, காட்ஸ் கிஃப்ட்னே எழுதி வைப்பாங்க காருக்கு பின்னாடிலாம். ஆனா இப்ப பாபா சொல்றாரு, இப்ப நான் கொடுத்ததெல்லாம் எனக்கு கொடுங்க, இப்ப திரும்ப நான் உங்களுக்கு தரேன்றாரு. இது அனைத்தையும் எனக்கு கொடுங்கள்ட்ட பாபா இப்போது சொல்றாரு. அவரா வாங்கிக்க போறாரு. நமக்காக இப்பயே செய்யுங்கன்றாரு. நான் உங்களுக்கு விஸ்வராஜ்யத்தை கொடுக்குறேன், நீங்க இதெல்லாம் எனக்கு கொடுங்க. அந்த சோழியெல்லாம் அவரு கொடுத்தது நம்மளால கொடுக்க முடியாது. அவர் தங்கம் மாளிகை இதெல்லாம் கொடுத்தாரு. எங்க அதெல்லாம் இப்ப நம்ம கிட்ட காணும். இப்ப இருக்கிற இந்த சோழியை கொடுங்க, குப்பையை கொடுங்கன்றாரு. மனசுல இருக்கிற குப்பையை கொடுங்க, நான் உங்களுக்கு விஸ்வராஜ்யத்தையே கொடுக்குறேன்றாரு. பாபா உடனே கொடுத்து விட்டார். யோசிக்கவே இல்லை பிரம்மா பாபா. முழு அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் பிரம்மா பாபா. எனக்கு விஸ்வராஜ்யம் கிடைக்கிறது. இந்த வந்த போதே அவருக்கு ஏறிச்சு. லௌகீக குழந்தைகள் போன்ற எதை பற்றியும் சிந்தனையும் செய்யல பிரம்மா பாபா. பிரம்மா பாபா ஞானம் கிடைச்சோடனே, காட்சி கிடைச்சோடனே வீட்டை பத்தியே யோசிக்கல. அதுக்கப்புறம் அந்த சேவையை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிச்சார். கொடுக்கக்கூடிய ஒரு ஈஸ்வரன் எனும் போது பிறகு யாருக்காவது பொறுப்பு இருக்குமா என்ன? அவரே கொடுக்குறாரு, ஈஸ்வரனே கொடுக்குறாருன்னா அப்ப நமக்கு என்ன பொறுப்பு? தன்மையா வச்சுக்கணும். எப்படி 21 பிறவிகளுக்கு மாற்ற வேண்டும் என்று இந்த பிரம்மா பாபாவை பாருங்கள், தந்தையை பின்பற்றணும். அவர் என்ன பண்ணாரு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அவர் எப்படிலாம் மாத்தினார் பாருங்க. அப்படியே 21 பிறவிக்கு மாத்திட்டாரு. சம்பந்தம், தொடர்பு, லௌகீகத்தை அலௌகீகத்தா மாத்திட்டாரு. காசை ஃபுல்லா ட்ரஸ்டி ஆக்கி எல்லாத்தையும் பாபா நினைவுல
பாபா சேவையில அர்ப்பணிச்சிட்டாரு. உடல், மனம், பொருள் எல்லாத்தையும் பாபாவுக்கு அர்ப்பணிச்சுட்டு அப்படியே 21 பிறவிக்கு மார்க்கிங் செஞ்சுட்டாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. பிரஜாபிதா பிரம்மா செய்தார் அல்லவா? செஞ்சாரு, அடைஞ்சிட்டாரு. செஞ்சாரு, அடைய போறார். ஈஸ்வரன் வள்ளல் ஆவார். அவர் இவர் மூலம் செய்ய வைத்தார். அதான் அவரே செய்யல, பாபா தான் செய்ய வைத்தார். நாம் பாபாவிடம் ராஜ்யத்தை பெற வந்துள்ளோம் என்பதை நீங்களும் தெரிந்துள்ளீர்கள். நாளுக்கு நாள் நேரம் இப்ப குறைந்து கொண்டே செல்கிறது. அப்படிப்பட்ட சங்கடங்கள் வரும், கேட்கவே கேட்காதீங்கன்றாரு. போக போக டிராமா அப்படிதானே இருக்குது, ஃபிக்ஸ் ஆயிருக்குது. அவ்வளவு கஷ்டம்லாம் வரும், கேட்கவே கேட்காதீங்க. அப்படி ஏதேனும் நமக்கு நேர்ந்து விடக்கூடாது என்று வியாபாரிகளின் சுவாசத்தை தன் பிடியில் வைத்துள்ளனர். அந்த மாதிரி எதுவும் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு வியாபாரிகளின் சுவாசத்தை அவங்க பிடியில வச்சிருக்கிறாங்க. போர் வீரர்களின் முகத்தை பார்த்து மனிதர்கள் மயங்கி விடுகிறார்களாம். இன்னும் போக போக அதிகம் துன்புறுத்துவார்கள்ன்றாரு. போர் வீரர்கள் இருக்காங்களா, அவங்க முகத்தை பார்த்தே மனுஷங்களாம் மயங்குறாங்களாம். இன்னும் போக போக அவங்க அதிகம் நம்மளை துன்புறுத்துவாங்கன்றார். தங்கம் போன்ற எதையும் வைத்துக்கொள்ள விட மாட்டார்கள் சொல்றாரு. பாருங்க என்னன்னா நடக்க போகுது. தங்கம் போன்ற எதையும் நம்மளை வச்சுக்க விட மாட்டாங்க. மீது உங்களிடம் என்ன இருக்குன்றாரு. எதையும் வாங்குவதற்கு பணமே இருக்காது. அப்புறம் என்ன நம்ம கையில இருக்கும்? நம்ம எதையும் வாங்குறதுக்கு கூட பணமே இருக்காது. காகித பணம் போன்றவையும் உதவாது. ராஜ்யம் மாறிவிடுகிறது. கடைசியில் மிகுந்த துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள்ன்றாரு. ராஜ்யம் மாறிடும் இல்லையா, அப்புறம் மிலிட்ரி கையில வந்துடும். மிலிட்ரி கையில, அதாவது இப்போ மோடி ஆட்சி இருக்கு இல்லையா, போக போக அப்படியே ஆட்சி மாறிடும்ன்றாரு. இதெல்லாம் பாபா சொல்லியிருக்கிறாரு, முரளியில சொல்லியிருக்கிறாரு. கடைசியில் மிகுந்த துக்கமுடையவர்களாகி இறக்குறார்கள். அதாவது போக போக என்ன ஆகும், எல்லாரும் ரொம்ப துக்கமுடையவராகி இறக்குறாங்க. மிகுந்த துக்கத்திற்கு பிறகுதான் சுகம் ஏற்படும்ன்றாரு. ஏன்னா நம்ம மிகுந்த சுகம் பார்த்துட்டோம் இல்லையா, அதனால இப்ப மிகுந்த துக்கத்தை நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் மிகுந்த சுகம் நமக்கு கிடைக்கும். இது ரத்த விளையாட்டாகுன்றாரு. இயற்கை சீற்றங்களும் ஏற்படும். அதற்கு முன்னால் பாபாவோட முழுமையான ஆசையை எடுக்கிறார். பாபா எச்சரிக்கிறார். நீங்க எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சிருங்கன்றாரு. அப்புறம் படிக்கலாம் டைம் இருக்காது. அதனால இப்பயே முழுமையான ஆசையை எடுங்க. சுற்றுங்க, திரியுங்க. பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். எங்க வேணாலும் போங்க, அதுக்காக எங்கேயும் போகாம இருக்க தேவையில்ல. பாபா மட்டும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா தூய்மையா ஆயிடுவீங்க எங்க போனாலும். மற்றபடி நிறைய சங்கடங்கள்லாம் வரும். அதிகம் ஐயோ ஐயோன்ற சொல்லி கொண்டேதான் இருப்பாங்க. கடைசியில் ஒரு சிவபாபா மட்டுமே தான் நினைவிருக்கும் அளவுக்கு குழந்தைகளாகி நீங்கள் இப்ப பயிற்சி செய்ய வேண்டும். இப்ப எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம கூட நமக்கு பாபா இருக்கிறாரு இல்லையா, அதனால கடைசியில நம்ம பாபா தவிர வேற யாருமே நமக்கு நினைவு வரக்கூடாது. அந்த மாதிரி இப்ப பயிற்சி செய்யணும். அவருடைய நினைவில் இருந்து கொண்டேதான் சரீரத்தை விட வேண்டும். வேற எந்த நண்பர்கள், உறவினர்கள் போன்றவர்கள் நினைவும் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பயிற்சியை இப்ப செய்ய வேண்டும். பாபாவையே நினைவு செய்ய வேண்டும் மற்றும் நாராயணனாக ஆக வேண்டும். யார் பாபா நினைவுல சரீரம் விடுறாங்களோ அவங்க நாராயணன் ஆயிடுவாங்க. இந்த பயிற்சியை இப்ப அதிகம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அதிகம் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். இப்போலேருந்தே பயிற்சி பண்ணாதான் கடைசியில பாபா நினைவுல சரீரம் விட முடியும். இப்பவே நம்ம பாபா நினைவுலனா கண்டிப்பா கடைசியில சரீரம் விடும் போதெல்லாம் அவர் ஞாபகமே வரமாட்டாரு. அதெல்லாம் பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணாமலாம் நமக்கு நான் கடைசியா மாறிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் கடைசி டைம்ல பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும். வேற யாருடைய நினைவும் வந்தது என்றால் தோற்றதே போலாகுன்றார். ஃபெயில் ஆயிடுவீங்க. இறக்கும்போது மற்றவங்க நினைவு, பொருளோட நினைவு, சாப்பாடு நினைவு, துணிமணி, காசு பணம், அப்புறம் கடை, வீடு வாசல், மண்ணு, அந்த மண் அல்ல எதுவுமே நம்ம ஞாபகம் வரக்கூடாது. ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நம்ம ஃபெயிலுன்ட்டார் பாபா. பாபா நினைவு தான் வரணும். சாகும்போது யார் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுவார்கள். யார் பாஸ் ஆகுறாங்களோ அவங்க தான் வெற்றி மாலையில கோர்க்கப்படுவாங்க. அதாவது 108 மணி மாலையில வந்துருவாங்க. அதுக்குதான் இப்ப பாடம் எடுத்துனுங்கிறாரு. யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அது நல்லா முயற்சி பண்றவங்க 108ல வருவாங்க. பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறோம் என்று தங்களுக்குள் இப்ப கேட்க வேண்டும். இப்ப நீங்க உங்களுக்கு கேளுங்க, டெய்லி சார்ட் வைங்கன்றதுல நேத்து கூட சொன்னாரு. இப்ப எந்த அளவுக்கு நான் பாபா நினைக்கிறேன். கைகளில் ஏதாவது இருந்தது என்றால் அது கடைசி காலத்தில் நினைவுக்கு வந்துரும்ன்றாரு. கைகளில் ஏதும் இல்லை என்றால் நினைவுக்கும் வராது. என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்று பாபா கூறுகிறார். பிரம்மா பாபா அதனால எல்லாத்தையும் மாற்றல் பண்ணிட்டாரு இல்லையா. அவருக்கு பிரச்சனையே இல்லை. இறந்தா பாபா நினைவுலே போயிடுவாரு. கையில எதா இருந்துச்சுன்னா அந்த நினைவு வந்துடும். இது நம்முடைய பொருளே இல்லைன்றாரு. அந்த உலக ஞானத்திற்கு பதிலாக இதை பாபா சொல்லும் ஞானத்தை எடுத்தீர்கள் என்றால் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு ஆசை கிடைக்கும். அந்த ஞானம் எஜுகேஷன்லாம் படிச்சுன்னா ஒரு பிறவிக்கு தான் கலெக்டர், டாக்டர். இங்க பாபா ஞானத்தை படிச்சோன்னா 21 பிறவிகளுக்கு தேவதையாயிடுவீங்க. ஆசி கிடைத்திடும். இல்லை என்றால் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை இழந்துருவீங்க. நீங்கள் இங்கே பாபாவிடம் ஆசை எடுக்கத்தான் வரீங்க. கண்டிப்பாக தூய்மையாக ஆகத்தான் வேண்டும். இல்லை என்றால் தண்டனை அனுபவித்து கணக்கு வழக்கை முடித்து விட்டு செல்வீர்கள்.
பாபாவை நினைச்சு தூய்மையாகணும், கணக்கு வழக்கம் முடிக்கணும். பாபாவை நினைக்கலன்னா எப்படி முடிப்போம்? தண்டனை தான், பிரச்சனை, சண்டை, உடம்புல நோய் எல்லாத்தையும் அனுபவிச்சு கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு எல்லாரும் போயிடுவோம். அவங்களாம் அப்படி முடிப்பாங்க. நம்ம பாபா நினைவுல யோகா பண்ணியே சரீரத்தை விட்டுறணும். யோகா பண்ணியே கணக்கு கஷ்டப்படாம தண்டனை அனுபவிக்காம போயிடணும். இங்கேயும் தண்டனை கிடையாது, அங்க தர்மராஜபுரிலையும் தண்டனை கிடையாது. ஆஹா, இந்த குழந்தை என் நினைவுல இருந்து என் சேவையை பண்ணிட்டு வருதுன்ட்டு நமக்கு சல்யூட் அடிப்பார் தர்மராஜபுரியில. இதே நம்ம பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுன்னு நம்ம மாறாம பாபாவுக்கு டிசர்வீஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்க போயிட்டு அங்கேயும் மிரட்டுவாரு. இங்கேயும் பிரச்சனை, இங்கேயும் வாழும்போது நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு செஞ்ச தப்புக்கெல்லாம் பச்சாதாபப்பட்டு அப்புறம் உடலை விட்டு போய் அங்க போனா அங்க பாபா கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. நான் இப்படிலாம் பாடம் எடுத்தேன், நீ இப்படிலாம் பண்ணியா? இவங்களை இத்தனை பேரை நீ கஷ்டப்பட்டிருக்க பாரு. போட்டு காட்டுவாராம், ஃபிலிம் மாதிரி போட்டு காட்டுவாராம். அதாவது இப்ப நம்ம நடிக்கிற பார்ட்டியே அங்க சினிமா மாதிரி ஓடும், மேல போட்டு காட்டுவாராம். எவ்வளவு பேர் உன்னால கஷ்டப்பட்டுருக்காங்க பாரு, எவ்வளவு துக்கம் கொடுத்துருக்க பாரு, நீனு பாருன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுவாராம். அது அப்படியே நமக்கு துடிக்குமா. ஏன்னா நம்ம நம்மளுடைய சகோதரன் சகோதரிக்கு நம்ம துக்கம் கொடுத்துருக்கோம். நமக்கே நல்லது செஞ்சவங்களுக்கு நம்ம துக்கம் கொடுத்துருக்குறோம், தெரியாம துக்கம் கொடுத்துருக்குறோம். அவங்க போன பிரிவுல அம்மாவா இருந்திருப்பாங்க, இந்த பிரிவுல மாமியாரா இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களையே போட்டு துன்புறுத்தி இருப்போம். ஐயோ, எங்க அம்மாவையே கொடுத்துட்டனால அங்க அப்படியே கதறி கதறி அழற மாதிரி சீன்லாம் ஓடும். அதெல்லாம் பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் அனுபவிச்சு கணக்கு வழக்கை முடித்து விட்டு செல்வீர்கள். பதவி எதுவுமே கிடைக்காதுன்றாரு. அப்புறம் நீங்க அங்க என்ன ஆகும்? இந்த மாதிரி எல்லாம் துக்கம் கொடுத்தா என்ன பண்ணுவாரு? பதவியா கொடுப்பாரு? பதவி கிடைக்காது. பதவி ஏதோ ஒரு தூக்கி போடுற மாதிரி, நாய்க்கு துண்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு பதவி, வேலைக்கார பதவி, பிரஜை பதவி அப்படிதான் கிடைக்கும். பதவி எதுவும் கிடைக்காது. ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் கிருஷ்ணரை மடியில் ஏந்துவீர்கள்ன்றாரு. ஆனா பாபா சொல்ற பேச்சு கேட்டு பாபா எப்படி நம்மள சாப்பிட சொல்றாரு, எப்படி நடந்துக்க சொல்றாரு, எப்படி எல்லாம் ஸ்ரீமத் கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த ஸ்ரீமத் படி நம்ம நடந்தோம்னா அங்க கிருஷ்ணரை போய் மடியில ஏந்துவோன்றாரு. கிருஷ்ணரை வளர்ப்போன்றாரு. அந்த மாதிரி ஆவீங்கன்றாரு. சொல்கிறார்கள் அல்லவா, கிருஷ்ணரை போல கணவன் கிடைக்க வேண்டும் அல்லது குழந்தை கிடைக்க வேண்டும் எல்லாம் சொல்றாங்கல்ல, அது இப்ப நடக்க போகுதுன்றாரு. அதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அப்பதான் கிருஷ்ணருக்கு ஜோடி ஆக முடியும், இல்ல அம்மாவாவது ஆக முடியும் இல்லையா சொல்றாரு. சிலர் நல்ல விதத்தில் புரிந்து கொள்கிறார்கள், சிலர் தலைக்கீழாக பேசி விடுகிறார்கள்ன்றாரு. இந்த ஞானத்தை சொன்னா சிலர் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, சிலர் நம்மளையே மேலங்கிலையும் பார்த்துட்டு போவாங்க, தலைக்கீழா பேசிட்டு அடப்புவாங்க அப்படின்ட்டு போவாங்க. ஆமா, பார்த்தீங்க, நீங்க தான் சொர்க்கம் வந்துச்சு, நீங்க தான் போனீங்கன்ட்டு எல்லாம் பேசுவாங்க. அந்த மாதிரி பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கும் ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணிக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எப்படி பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையும் மாற்றி முழு அதிகாரத்தையும் பாபாவுக்கு கொடுத்தாரு இல்லையா, யோசிக்கவே இல்லை இல்லையா, யோசிச்சாரா? என்ன இதெல்லாம் உண்மைதானா? இது ஏதோ எனக்கு காட்சியெல்லாம் கிடைக்குது, ஏதோ சிவபாபா சொல்றான்றாரு, இதெல்லாம் நம்ப வேணாம் அப்படின்னு நினைச்சாரா? நினைச்சிருந்தா அவரு கிருஷ்ணர் ஆயிருப்பாரா? இல்ல, அதான் நிச்சய புத்தி. அவ்வளவு நிச்சய புத்தி உடனே விட்டுட்டாரு. உடனே 33 அவரு என்னென்ன கையில வச்சிருந்தா எல்லாத்தையும் ட்ரெஸ்ல போட்டு அப்படியே மாத்தி மம்மா தலையில கலசத்தை வச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சாரு. 350 பேரை பாலனை பண்ணாரு. அவர் நினைச்சாரா, இவங்களை எதுக்கு நான் வளர்க்கணும், இவங்களை எதுக்கு இந்த குழந்தைங்களெல்லாம் நான் வளர்க்கணும், எனக்கு என்ன தலையத்து நினைச்சாரா? எல்லாரையும் அவர் பார்த்துக்கிட்டாரு. அப்படி யோசிக்கவே இல்லை ஆரம்பிச்சாரு. பாபாவுடைய சொத்துக்கு ஆஸ்திக்கு அதிகாரி ஆயிட்டாரு. அப்படி பாபாவை பின்பற்றி 21 பிறவிகளுக்கான பலனை இப்ப சேமிக்க வேண்டாரு. அந்த மாதிரி பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி 21 பிறவிகளுக்கு பலனை சேமிங்க. 2வது பாயிண்ட், கடைசி காலத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு எந்த பொருளும் நினைவு வராமல் இருப்பதற்கு பயிற்சி இப்பவே செய்யணும். இப்ப எனக்கு புத்தி எதுல மாட்டிருக்கு கண்டுபிடிங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். பாபாவோட அது இன்னும் முக்கியமா? எனக்கு பாபாவோட வேற எதுவுமே எனக்கு முக்கியம் கிடையாது. அந்த மாதிரி பயிற்சியை இப்ப செய்யுங்க சொல்றாரு. நம்ம தேர்னதே கடவுள் தான். கடவுளை தவிர வேற எந்த பொருளும் இங்க இருக்கிறதெல்லாம் எல்லாம் தூசிக்கு சமம். நம்முடையது எதுவுமே இல்லைன்றாரு. அனைத்தும் பாபாவுடையது தான். இப்ப நம்ம இது எதுவுமே இல்லை, எல்லாம் அவர் கொடுத்தது தான். அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ஃப் மற்றும் டே, அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த நினைவின் மூலம் தேர்ச்சி பெற்று வெற்றி மாலையில் வர வேண்டும். இப்போ பாபா நினைக்கணும், ஆஸ்தியை நினைக்கணும், பாபா நினைக்கணும், சொர்க்கத்தை நினைக்கணும். இந்த நினைவின் மூலமா பாஸ் ஆகி 108 மாலையில வர வேண்டும். வரதானம், மனதின் மீது முழு கவனம் செலுத்தக்கூடிய உயரும் கலையின் அனுபவி, உலகை மாற்றவர் ஆகுக.
இப்ப மனசால நம்ம முழு அட்டென்ஷன் வைங்கன்றாரு. அப்பதான் உயரம் கலையின் அனுபவி ஆக முடியும். உலகையே மாத்தணும். நம்மளை வச்சுதான் மாத்த. அவர் தனியா எதையும் செய்ய மாட்டார். அவர் என்ன சொல்றாரு? சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை. நீங்க இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாதுன்றார். நம்மளை வச்சுதான் மாத்தவே போறாரு. அதனால இப்ப நீங்க உலகை மாற்றவர் ஆகுகன்றாரு. உங்க மனசுல முழு அட்டென்ஷன் வைங்க. ஒவ்வொருவருக்கும் இங்க ஒரு பிகேஎஸ்க்கும் இங்க பொறுப்பு இருக்கு. நமக்கெல்லாம் பொறுப்பு இல்லை. தாதி தீதிகள் தான் இதெல்லாம் செஞ்சாங்க, சிஸ்டர் செய்வாங்க அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குங்க. இப்போது கடைசி நேரத்தில் மனதின் மூலம்தான் உலக மாற்றத்திற்கான நிமித்தம் ஆக வேண்டும்ன்றாரு. இப்ப நம்ம மனசு மூலமா தான் ஆகணும். உலக மாற்றத்துக்கான கருவியா ஆகணும். எனவே இப்போது மனதின் ஒரு சங்கல்பம் வீணாகி போகுமானால் அதிகம் இழந்து போயிடுவீங்கன்றாரு. அதிகம் இழந்து விட்டீர்கள் என்றாகிடும். ஒரு எண்ணம் வேஸ்டா போச்சுனாலும் நிறைய வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. ஒரு சங்கல்பத்தையும் கூட சாதாரணமான விஷயம்ட்டு நினைக்காதீங்க. தற்போதைய சமயம் சங்கல்பத்தின் குழப்பம் கூட பெரிய குழப்பமாக எண்ணப்படும்ன்றாரு. இப்ப மாயா நிறைய குழப்பத்தை கொண்டு வரும். நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் தான் கொண்டு வரோம். ஆனா நெகட்டிவ் தாட்ஸை மாயா கொண்டு வருது இல்லையா? அந்த குழப்பம் கூட பெரிய குழப்பம்ன்றாரு. ஏனென்றால் இப்போது சமயம் மாறிடுச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. டைம் மாறிக்கிட்டே இருக்குதுன்றாரு. டைம் நெருங்குது. புருஷார்த்தத்தின் வேகம் கூட இப்ப மாறிவிட்டது என்றால் சங்கல்பத்தில் தான் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்ப அதிகம் டைம் இல்லை. அதனால முயற்சி கூட தீவிர முயற்சி ஆயிடுச்சு. சாதாரண முயற்சி இப்ப இல்லை, தீவிர முயற்சி ஆயிடுச்சு. இப்ப லாஸ்டா வரவங்களா கூட ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க முயற்சியில. அப்ப இந்த டைம்ல சங்கல்பத்துல முற்றுப்புள்ளி தான் வைக்கணும். ஃபுல் ஸ்டாப் தான் வைக்கணும். கமா, கொஸ்டின் மார்க்கு, ஆச்சரியக்குறி போடக்கூடாது. ஏன் இப்படி நடக்குது, இவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, இவங்க ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது, அதெல்லாம் கிடையாது. ட்ராமா. ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் வைங்கன்றாரு. எப்போது மனதின் மீது இவ்வளவு கவனம் வைக்கப்படுகிறதோ அப்போது உயரம் கலை மூலம் உலகை மாற்றுபவராக ஆக முடியும். எப்ப நீங்க மனசுல ஓடுற எண்ணங்களுக்கு இவ்வளவு கவனம் வச்சு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ அப்போ நீங்க உயரம் காலையில பறக்க ஆரம்பிச்சிருங்கன்றாரு. பரிஸ்தா மாதிரி ஆயிடுவீங்க. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, இது டிராமா, அதுவா நடந்துட்டு இருக்குது, இதுக்கும் நான் பொறுப்பு கிடையாது. அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அப்பதான் நீங்க உயரம் காலையில போக முடியும், உலகை மாற்றுபவராக ஆக முடியும். உங்க விஷயத்திலே அப்படிதான் நீங்க நடந்துக்கணும்ன்றாரு. ஸ்லோகன்: கர்மத்தில் யோகத்தின் அனுபவம் ஏற்படுவது என்றால் கர்ம யோகி ஆவதா. நம்ம வேலை செய்யும் போது ஃபுல்லா பாபா நினைவு வருது. சமைக்கிறோம், பாபா நினைவு வருது. பாபா தான் செய்பவர். நான் சும்மா ஆத்மா கருவியா இருந்து செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த உடல் இயங்குது, அதை கூட நான் இயக்கல, பாபா நினைவுல அப்படியே அதுவா இயங்குது அப்படின்ட்டு சகஜமா இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். யோகா அனுபவம் ஆகுதுன்னா அது கர்ம யோகி ஆகுதாகன்றாரு. எப்படி வேலை செஞ்சீங்கன்னே தெரியல. எல்லா வேலையும் நடந்து முடிஞ்சிச்சு ஜீபூம்பா போட்ட மாதிரி. ஏன்னா நீங்க யோகியா இருக்கிறீங்க, கர்ம யோகியா இருக்கிறீங்கன்றாரு. இல்லைன்னா நம்ம புலம்புவோம் இல்லையா, ஐயோ எவ்வளவு வேலை இருக்கு, எப்படி செய்யறது, நான் ஒண்டிதான் செய்யணும், என் தலையெழுத்து அப்படின்னா புலம்புறோம்னா நம்ம தேக உணர்வுல இருக்கிறோம். தேக உணர்வுல புலம்புறோம். அதே யோகா நிலையில இருந்தோம்னா புலம்ப மாட்டோம் இல்லையா? எப்படி நடக்குதுன்னே தெரியாது. ஏன்னா பாபா நினைவுல செய்யறோம். அவ்யக்தேஸ்வரா இணைந்த ரூபத்தின் நினைவு மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். நீங்கள் மற்றும் பாபா இந்த இணைந்த ரூபத்தை அனுபவம் செய்து கொண்டு சதா சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பம், சிரேஷ்ட வார்த்தை, சிரேஷ்ட திருஷ்டி, சிரேஷ்ட கர்மத்தின் மூலமாக விஸ்வ கல்யாணக்காரி சுரூபத்தை அனுபவம் செய்வீர்களானால் ஒரு வினாடியில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண முடியுன்றார். பாருங்களா, எப்பவுமே பாபா நான் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறோம்னு நினைச்சிட்டீங்கன்னா எல்லார் மேலேயும் சுபபாவனை, சிரேஷ்ட விருப்பம், வார்த்தையும் சிரேஷ்டமா தான் வரும், வாயில பார்வையும் சிரேஷ்டமா தான் வரும், சிரேஷ்ட கர்மம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, உலகத்துக்கே நன்மை செய்வரும் ஆயிடுவீங்க. ஏன்னா பாபா சிவன், நான் சக்தி, சிவசக்தி இணைந்த ஸ்வரூபம். உலகத்தின் மேலே நான் பறந்துட்டு இருக்கேன். அவருடைய குழந்தைகள் தான் உலகத்துல இருக்கிறவங்க. அப்ப அவங்க என்னுடைய குழந்தைகள். ஏன்னா அவர் என் கணவர், நான் அவருடைய மனைவி. அப்ப அவரோட குழந்தை என்னுடைய குழந்தை. அப்ப உலகத்துக்கே அவர் நன்மை செய்யறாருன்னா நான் மட்டும் என்ன வீட்டுக்கு மட்டுமா நன்மை செய்வேன்? நானும் உலகத்துக்கே நன்மை செய்பவர். அந்த சுரூபத்தை நீங்க அனுபவம் செஞ்சீங்கன்னா ஒரு வினாடில எல்லா பிரச்சனைகளும் தீர்வு காண முடியுன்றாரு. பிரச்சனையே வராதுன்றாரு. சதா ஒரு ஸ்லோகன் இப்ப நினைவு வைக்கணும். பிரச்சனையை உருவாக்கவும் மாட்டேன், பிரச்சனையை பார்த்து தடுமாறவும் மாட்டேன். பாருங்க, சூப்பரான ஸ்லோகன். பிரச்சனையை நம்ம உருவாக்கவும் கூடாது, பிரச்சனையை கண்டு நான் தடுமாறவும் மாட்டேன். நான் ஏன் பயப்படணும்? என் கூட இருக்கிறவரே யாரு? சிவன், சர்வ சக்திமான். நான் ஏன் பயப்படணும்? பிரச்சனையை பார்த்து நான் தடுமாறவும் மாட்டேன். நான் பிரச்சனைக்கு காரணமாகவும் நான் ஆக மாட்டேன். நானும் தீர்வு சுரூபமாக இருப்பேன். நான் தீர்வு தான். என்கிட்ட வந்தா சொல்யூஷன் கிடைக்கும். நான் தீர்வு சுரூபமா இருப்பேன். மற்றவர்களுக்கும் கூட தீர்வு தருவேன்னு சொல்றாரு. நானும் தீர்வு சுரூபமா இருப்பேன். என்கிட்ட வரவங்களுக்கும் நான் தீர்வு கொடுப்பேன். இந்த ஸ்மிருதியானது
உங்களை வெற்றி சுரூபமாக ஆக்கி விடுறாரு. இந்த மாதிரி நீங்க மாறிட்டீங்கன்னா இது இந்த இந்த நினைவு வந்து உங்களை வெற்றி சுரூபமா ஆக்கிடும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ரமன்.